பிரைம் மினிஸ்டர் மோடி நேற்று நடந்த ஹைதராபாத் மீட்டிங்ல ஒரு கண்டினியூ ஆஃப் சஜஷனை ஒரு ரிக்வஸ்டா இந்தியன் மக்களுக்கு எடுத்து வச்சிருக்காரு. இதுதான் இன்னைக்கு டாக் ஆஃப் தான் போயிட்டு இருக்கு. அதுல முக்கியமான சஜஷன் நெக்ஸ்ட் 1 இயர்க்கு கோல்டை பை பண்ணாதீங்கன்னு ஒரு ஆணித்தரமா சொல்லியிருக்காரு. அது ஏன் சொன்னாரு, எதுக்காக இந்த மாதிரி முடிவு எடுத்தாங்க, இதை பத்தி அந்த வீடியோ ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இதை பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு இந்த விஷயத்துல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த பேஜை ஃபாலோ பண்ணி வச்சு சேவ் பண்ணி வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிரைம் மினிஸ்டர் மோடி கோல்டை பத்தி மட்டும் பேசாம நிறைய சஜஷன் எடுத்து வச்சிருந்தாரு. அந்த சஜஷன் ஒரு ஸ்ட்ராட்டஜியா ஃபாலோ பண்ணும்போது இந்தியன் எக்கனாமி ஸ்டேபிள் ஆகும், ருப்பியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், அது கூடவே டாலர் ரிசர்வ்ஸ் இந்தியாவில் அதிகமாகும். இதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ நம்ம கோல்டை பத்தி பேசுவோம். இந்தியா தான் வேர்ல்ட்ல ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கோல்டு பையர். ஒரு வருஷத்துக்கு 700 டன் ஆஃப் கோல்டு கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ற கோல்டு லெவல் பார்த்தீங்கன்னா 1 டன் கோல்டு மட்டும் தான் இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதர் கோல்டு எல்லாமே நம்ம அதர் கண்ட்ரில இருந்து டாலரை கொடுத்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதனால இந்தியாவில் அதிக அளவு டாலர் வெளியே போயிட்டு இருக்கு. ஸோ கோல்டு இம்போர்ட் பண்றதை கம்மி பண்ணி டாலரை சேவ் பண்றதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் பெரிய ஸ்டாண்டர்ட் எடுத்து வச்சிருக்காங்க. அதற்காக தான் கோல்டு இம்போர்ட்டை கட் பண்றதுக்கு மக்கள் கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் எடுத்து வச்சிருக்காங்க. இது பண்றது மூலமா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் ரெடியூஸ் ஆகும். கோல்டு இம்போர்ட் நம்ம கண்டினியூஸா டாலர் கொடுத்து பை பண்ணிட்டு இருக்கனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் ரெடியூஸ் ஆகும். ருப்பியோட வீக்னஸ் அதிகமாயிட்டு தான் போகும். இந்தியாவில் இன்ஃபிளேஷன் பிரஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம கிட்ட இருக்க டாலரை கோல்டு பையிங் மூலமா வெளியே கொடுத்துட்டு இருக்கிறது மூலமா நம்ம கிட்ட இருக்க டாலர் வேல்யூ கம்மியாயிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்தியாவுக்கு ஒரு பெரிய எக்கனாமிக் டிசாஸ்டர் வர வாய்ப்பு இருக்கு. இதனால தான் பிரைம் மினிஸ்டர் மோடி ஒரு சஜஷனா இந்தியன் மக்களுக்கு கோல்டு பை பண்றதை கம்மி பண்ணுங்க, நெக்ஸ்ட் 1 இயர்க்கு வாங்காதீங்கன்னு ஆணித்தரமா சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயம் வெளியே வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல ஜுவல்லரி மேக் பண்ற கம்பெனியான கல்யாண் ஜுவல்லர்ஸ், டைட்டன், தங்கமயில் இந்த மாதிரி கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ்ல மோர் தென் 5% மேல ஃபால் இருக்கு. இதெல்லாமே ஷார்ட் டர்ம் பேனிக் தான். லாங் டர்ம் விஷயம்ல பார்க்கும்போது இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும்னா ருபீஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும், நம்மளுடைய இம்போர்ட் பிரஷர் லோ ஆகும். அது மூலமா பெட்டர் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி இந்தியாவுக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஸோ லாங் டர்ம்ல பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட் தான். ஸோ இதனால தான் இந்தியன் கவர்மெண்ட் பிரைம் மினிஸ்டர் மோடி மூலமா இந்த விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா நமக்கு தெரியப்படுத்துனாங்க. இதை தான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும். இந்த வீடியோ ஃபுல்லாக ஷேர் பண்ணிருக்கேன். அது கூட ஏன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொன்னாங்கன்றதும் அடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். ஃபினான்ஸ் அண்ட் எக்கனாமி, அது கூட ஸ்டாக் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் ரெகுலர் தெரிஞ்சுக்கலாம். இந்த பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயும் சொல்ல மாட்டேன், இன்வெஸ்டிங் ரொம்ப ஈஸியா புரிஞ்சு பண்ணும்போது